முன்னொரு காலத்துல காஞ்சனாபுரம் அப்படிங்கிற ஊர்ல கிரியும் கிரியோட மனைவியான கமலாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கிரி ரொம்ப பெரிய சோம்பேறி. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. ஆனா அவனுக்கு பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிற ஆசை அதிகமா இருந்துச்சு. ஆனா அவனுடைய பொண்டாட்டி கமலா ரொம்ப நல்லவ. புருஷன் பண்றது எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. ஒரு நாள் காலையில கிரி வீட்டோட திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கமலா கொஞ்சம் கோவமா அவன் பக்கத்துல வந்தா. ஏங்க, விடிஞ்சு பல மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் வயல்ல போய் வேலை செய்யறாங்க. நீங்க இன்னும் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அட, என்ன கமலா, காலையிலேயே சண்டை? கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நிம்மதி வேணுமா? வீட்டுல சோறு இல்ல. பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வந்த அரிசியும் கூட தீந்து போயிடுச்சு. இன்னைக்கு என்னத்தை சமைச்சு உங்களுக்கு போட போறேனே எனக்கு தெரியல. எப்பவும் இதே பிரச்சனை. ஏதாவது பண்ணு, என் தலைய வாங்காத. நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு 4 காசு சம்பாதிச்சா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே. கஷ்டமா? கஷ்டப்படுறவங்க எல்லாரும் கோடீஸ்வரங்க ஆயிடுறாங்களா என்ன? அந்த ரங்கையாவை பாத்தியா? காலையிலிருந்து வயல்ல விழுந்து விழுந்து வேலை செய்யறான். அவன் நிலைமை என்னாச்சு? அவருடைய வீட்டுல 3 வேளை எல்லாரும் வயிறார சாப்பிடுறாங்களே. போதும், நிப்பாட்றியா? நான் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டேன். ஆனா கண்டிப்பா பணக்காரன் ஆயிடுவேன். நீ வேணும்னா பாரு. எப்படி? ஆகாயத்துல இருந்து பண மூட்டை வந்து தலைமையில விழுமா? பண மூட்டை தலையில வந்து விழாது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊரு காட்டுல ஒரு முனிவர் இருக்காராமா. அவருக்கு நிறைய சக்திங்க இருக்கான். மகிமைகள் இருக்கா? ஆமா, அவர் நினைச்சா மண்ணை கூட பொண்ணா மாத்துவாராமா. அதான் நான் அவரை பார்க்க கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அவரு காலை பிடிச்சாவது அந்த விதைய கத்துப்பேன். ஏங்க, இந்த மாய மந்திரம் இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? இதெல்லாம் வேண்டாங்க. வாய மூடு. நல்ல விஷயத்துக்கு போகும்போது தடுக்காத. அப்படின்னு சொல்லி கிரி ரொம்பவும் சந்தோஷமா காட்டுக்கு கிளம்புனா. காட்டுல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு வயசான முனிவர் ஒருத்தர் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப கிரி காட்டுல அவரை தேடி கண்டுபிடிச்சு வந்தான். அவரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரே கண்ணை திறந்து பார்த்தாரு. யாருப்பா நீ? நீ எதுக்காக இங்க வந்திருக்க? சாமி, என் பேரு கிரி. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். என்னுடைய தரிசனத்துக்கு வந்தியா இல்ல என் வித்தைக்காக வந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. உங்களுக்கு சேவையை செஞ்சுக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட வித்தைகளை கத்துக்கலான்னு வந்திருக்கேன். ஆனா உன் கண்ணுல சேவை செய்யற எண்ணத்தை விட பணத்தாசை அதிகமா தெரியுதேப்பா. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஏழை. என் பொண்டாட்டிக்கு கூட என்னால சாப்பாடு போட முடியல. தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க சாமி. சரி சரி, வறுமை ஒருத்தனை திருடனா கூட மாத்தும். ஆனா நீ பொய் சொன்னாலும் பொய் சொன்னங்கிறத ஒத்துக்கிட்ட. இப்போ என்கிட்ட உனக்கு என்ன வேணும்? மண்ணை பொண்ணாக்கிற வித்தைய கத்துக்கணுமா? ஆமா சாமி, ஆமா. பைத்தியக்காரா, அந்த வித்தை ரொம்ப ஆபத்தானது. நான் உனக்கு அதை விட மேலான ஒரு வித்தைய கத்து கொடுக்கவா? அது என்னது சாமி? கூடு விட்டு கூடு பாயிறது. கூடு விட்டு கூடு பாயிறதா? அப்படின்னா ஒரு உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்குள்ள போறது தானே? ஆமாப்பா. இந்த வித்தையால நீ உன் உடம்புல இருந்து யார் உடம்புக்குள்ள வேணும்னாலும் போகலாம். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. என்னங்க சாமி அது? நீ கூடு விட்டு கூடு பாயும்போது உன்னுடைய உடம்பு உயிர் இல்லாம அப்படியே இருக்கும். யாராவது அதை அழிச்சிட்டாங்கன்னா, அதை நெருப்பு வச்சு கொளுத்திட்டாலோ இல்ல புதைச்சிட்டாலோ, நீ போய் திரும்பி வரும்போது உன்னுடைய உடம்பு உன்கிட்ட இருக்காது. எந்த உடம்புக்குள்ள போனியோ அந்த உடம்புலயே நிரந்தரமா இருக்கணும். என்னோட உடம்ப என் பொண்டாட்டி பாதுகாத்துப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ உயிரோடு இருக்கிறவங்க யாரு உடம்புக்குள்ளேயும் போக முடியாது. அப்பதான் உயிர் போன உடம்போ இல்ல உயிர் போறதுக்கு தயாரா இருக்கிற உடம்போ, அந்த உடம்புக்குள்ள மட்டும்தான் உன்னால கூடு விட்டு கூடு பாய முடியும். புரிஞ்சது சாமி. இந்த விதைய எனக்கு கத்துக் கொடுங்க. சரி, உன் தலையெழுத்து. இங்க பாருப்பா, இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த உடம்புக்குள்ள போகணும்னு விருப்பப்படுறியோ அந்த உடம்புக்குள்ள உன்னுடைய உயிர் போயிடும். மறுபடியும் உன்னோட உடம்புக்குள்ள அந்த உயிர் வரணும்னா இதே மந்திரத்தை நீ தலைகீழா சொல்லணும். உன்னை ஞாபகம் வச்சுக்கோ. பேராசை இருக்கக்கூடாது. சரிங்க சாமி. கிரி அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டு சந்தோஷமா குதிச்சுக்கிட்டே அவனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஏங்க, என்னாச்சு? அந்த முனிவர் உங்களை விரட்டி அனுப்பிட்டாரா? விரட்டுறதா? என்ன பார்த்து எனக்காக ஒரு விதைய கத்து கொடுத்துருக்காரு. அப்படியா? என்ன அது?
இனி நாம ஏழைங்க இல்ல கமலா, நாம இந்த ராஜ்யத்துக்கே ராஜாவாக போறோம். என்ன நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய அவரு கத்து கொடுத்தாரு. ஐயோ, இது ஏதோ ஆபத்தான வித்திய மாதிரி இருக்கே. இதுல ஆபத்து எங்க இருக்கு, அதிர்ஷ்டம் தான் இருக்கு. நம்ம ஊரு ஜமீன்தாரு அந்த பூபதியா இருக்காருல்ல, ஆ, அவருக்கு ஏதோ பெரிய வியாதி வந்து படுத்த படுக்கையா இருக்காராமே. ஆ அதுதான் அதுதான் அவரு போக தயாரா இருக்காரு இல்லையா, அதனால நான் அவருடைய உடம்புக்குள்ள போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னங்க? ஆமா, அவரு போனதும் அந்த அரண்மனையில நான் எல்லா செல்வங்களோடையும் சேர்ந்து மகாராஜாவா வாழப் போறேன். அப்போ நான்? நீ என்னுடைய பொண்டாட்டி. நான் ஜமீன்தாரா மாறினதுக்கு அப்புறம் உன்னை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போறேன். நீ மகாராணியா வாழலாம். உண்மையாவாங்க? ஆமா, வரும்போது ஜனங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பூபதியாவோட நிலைமை மோசமா இருக்காமா, வைத்தியர்களும் கைய விரிச்சிட்டாங்களாம். இதுதான் சரியான நேரம். அப்போ உங்க உடம்பு? நான் இங்கேயே இந்த படுக்கையில படுத்துக்கிட்டு மந்திரத்தை சொல்ல போறேன். உயிர் என் உடம்ப விட்டு போனதும் நான் போன மாதிரி தான் இங்க இருப்பேன். ஐயோ, பயப்படாத. நான் ஜமீன்தார் உடம்புக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற வேலைக்காரங்களை விட்டு இந்த உடம்ப பத்திரமா அரண்மனைக்கு கொண்டு போயிடுறேன். அது வரைக்கும் யாரும் உடம்பு கிட்ட வராம நீ இங்கேயே இருந்து காவல் காத்துக்கிட்டு இரு. புரிஞ்சதில்ல? ம், சரிங்க. கிரி கண்ணு மூடிக்கிட்டு தரையில படுத்துக்கிட்டா. அந்த முனிவர் கத்து கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு நொடியில கிரியோட உடம்புக்குள்ள இருந்த அவனுடைய உயிர் காத்துல பறந்து வேகமா ஜமீன்தாருடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜமீன்தார் வீட்டுல ஜமீன்தாரான பூபதி சாவுற நிலைமையில தான் இருந்தாரு. அவருடைய மனைவியான அன்னபூர்ணா அவரை கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இனி எங்களால எதுவும் செய்ய முடியாது. நிச்சயமா அவர் உயிர் போயிடும். ஐயோ, என் புருஷனை காப்பாத்த முடியாதா? பூபதி அவருடைய உயிரை விட்டுட்டாரு. அதே நொடியில தான் கிரியோட ஆன்மா அவருடைய வீட்டுக்குள்ள வந்து அவர் உடம்புக்குள்ள புகுந்துச்சு. உயிர் போயிடுச்சு அப்படின்னு நினைச்ச பூபதியோட உடம்பு திடீர்னு சத்தமா இரும்ப ஆரம்பிச்சுது. என்னங்க? இது இது அதிசயம். ஜமீன்தார் உயிரோட இருக்காரு. அவரு நாடி துடிக்குது. தண்ணி குடிக்க தண்ணி வேணும். அன்னபூர்ணா சந்தோஷமா குடிக்க தண்ணி கொடுத்தாங்க. கிரி எழுந்துச்சு உக்காந்து அந்த மெத்த சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டான். ஆஹா, எனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. இனி எல்லா சந்தோஷமும் எனக்கு தான் சொந்தம். ஏங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போய் முதல்ல சாப்பாடு கொண்டு வாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயோ, அதுக்குள்ள நீங்க சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்க. நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? யாரங்க? எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்க. கிரியோட ஆன்மா பூபதியோட உடம்புக்குள்ள போன அந்த நொடியில இருந்து அவனுடைய உடம்ப பத்தியோ அவனுடைய மனைவியான கமலாவை பத்தியோ அவன் யோசிக்கவே இல்லை. இந்த பக்கம் கிரியோட வீட்டுல அவனுடைய பொண்டாட்டி கமலா புருஷனோட உயிரே இல்லாத உடம்புக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருந்தா. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரமும் ஆச்சு. என்ன இது, இன்னும் ஆட்கள் வரவே இல்லை? ஒருவேளை என் வீட்டுக்காரர் என்ன மறந்துட்டாரா? போக போக கிரியோட உடம்பு ரொம்ப சில்லுன்னு மாறுச்சு. ஐயோ, உடம்பு ஏன் இப்படி சில்லுன்னு மாறுது? அவர் என்ன மறந்துட்டாரா? அங்க இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அங்க அவரு சந்தோஷமா இருக்காரோ அப்படின்னு கமலா அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் யாரோ கதவு தட்டுற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அப்பாடா, வேலைக்காரங்களை அனுப்பி வச்சுட்டாரு போல தெரியுது அப்படின்னு சொல்லி கமலா போய் கதவை திறந்தா அங்க இருந்தது முனிவர். ஐயா, நீங்க? ஆமாமா, உன்னுடைய புருஷன் கிரி எங்கம்மா இருக்கான்? சாமி, உள்ள வாங்க. என்னை விட்டுட்டு அவரு ஜமீன்தாருடைய பங்களால சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏன் வாழ்க்கையை சுத்தமா அழிச்சிட்டாரு. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்திருக்கு. பேராசை கொண்டவங்க மாற மாட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது சாமி? இவருடைய உடம்ப நான் என்ன பண்றது? வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என் புருஷன் செத்து போயிட்டாருன்னு சொல்லி உடம்ப எரிச்சிடுவாங்களே, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவனுக்கு இந்த உடம்பு மேல எந்த ஆசையும் இல்லம்மா. அவன் இன்னொருத்தனோட உடம்புக்குள்ள இருந்துகிட்டு சந்தோஷமா இருக்கான். அப்படின்னா இந்த இந்த உடம்பு? இந்த உடம்பு ஒரு பையனோடது. ஆரோக்கியமா இருக்கு. ஆனா உள்ள உயிர் இல்லையே. இப்ப அது காலியா இருக்கிற உடம்பு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, என் உடம்புக்கு முடியல.
எனக்கு வயசாகிக்கிட்டு இருக்கு இல்லையா? என்னுடைய சக்திகளை நான் இந்த உலகத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா எனக்கு புதுசா ஆரோக்கியமா இருக்கிற உடம்பு வேணும். சாமி, உன்னோட புருஷன்தான் உடம்ப விட்டுட்டு போயிட்டானேம்மா. இப்ப இவன் அனாதை. இந்த உடம்ப நான் எடுத்துக்கறேன். அப்படின்னா நீங்க என் புருஷனோட உடம்புக்குள்ள போக போறீங்களா? ஆமாமா, ஆனா நீ அனுமதி கொடுத்தா மட்டும்தான். ஐயோ, இதுல அனுமதி கொடுக்க என்ன இருக்கு சாமி? என் புருஷன் ரொம்ப கெட்டவன், நீங்க ரொம்ப நல்லவரு. என் புருஷனோட உடம்புக்குள்ள உங்களை மாதிரி ஒருத்தருடைய நல்ல ஆன்மா இருக்கிறது சந்தோஷம்தான். சந்தோஷமா? முனிவர் தரையில படுத்துக்கிட்டு அவருடைய உடம்ப விட்டு கூடு பாயறதுக்காக கண்ணை முடிக்கிட்டு மந்திரத்தை படிச்சாரு. உடனே அவருடைய உடம்புக்குள்ள இருந்த உயிர் கிரியோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. அப்போ கிரியோட உடம்பு அசைஞ்சுது. கிரி கண்ணை திறந்தான். ஆனா அந்த கண்ணுல பேராசை இல்ல. அந்த முனிவருடைய அமைதிய சந்தோஷமும் இருந்துச்சு. அம்மா கமலா, சாமி, என்ன சாமின்னு கூப்பிடாத. இந்த உலகத்தோட பார்வையில நான் உன் புருஷன். இந்த உடம்பு உன் புருஷனோடது தானே? சரிங்க. உன் புருஷன் உன்னை ஏமாத்திட்டான். ஆனா இப்ப அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம். வா, என் கூடவே நீ வா, போய் அவனை பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஜமீன்தாருடைய வீட்டுக்கு கிளம்புனாங்க. இங்க ஜமீன்தார் வீட்டுல பூபதியோட உடம்புக்குள்ள இருக்கிற கிரியோட ஆன்மா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிரி அவனுடைய மனசுக்குள்ள, ஆஹா, இதுதாண்டா வாழ்க்கை. அதுக்குள்ள அவனுடைய வேலைக்காரன் அங்க ஓடி வந்தான். ஜமீன்தார் ஐயா, நம்ம ஊரு கிரியும் அவருடைய மனைவியும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்னது, கிரியா? பூபதி வேகமா வெளியில ஓடி வந்தான். அவன் கண்ணு முன்னாடி அவனுடைய உடம்பு உயிரோட இருக்கிறத பார்த்து அவனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. நீ 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 என்ன கிரி, உன்னுடைய உடம்பையே உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? நீ யாரு? என்னுடைய உடம்புக்குள்ள நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு வித்தைய சொல்லி கொடுத்த முனிவன்பா. உன் உடம்புக்குள்ள இப்ப நான் இருக்கேன். சீச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம்? உடனே என் உடம்ப விட்டு வெளியில போயிடு. அது இப்ப முடியாது கிரி. இப்ப நீ பூபதி, நான் தான் கிரி. ஐயோ, இது வயசான உடம்பு. இதுக்குள்ள நிறைய வியாதிகளும் இருக்கு. என்னோட உடம்பு ஆரோக்கியமான உடம்பு. கமலா, நீயாவது சொல்லு. தயவு செஞ்சு என் உடம்ப விட்டுட்டு அந்த முனிவரை வெளியில போக சொல்லு. சி, பொண்டாட்டி என்ன ஆனா என்னன்னு சொல்லி இன்னொருத்தங்க உடம்புக்குள்ள இருக்கிற நீ என் புருஷனா? இல்ல, இதோ இவர்தான் என் புருஷன். உன்ன மாதிரி கெட்டவன் இல்ல. ஐயோ, நான் ஏமாந்துட்டேனே. சாமி சாமி, உங்க காலில் கூட விழறேன். தயவு செஞ்சு என் உடம்ப எனக்கே கொடுத்துடுங்க. கிரி, பேராசப்பட்டு இருந்ததை இழந்துட்டு நிக்கிற நீ. உனக்கு இதுதானே தேவை? பணம், காசு, சந்தோஷம், இதுதான் உன்கிட்ட இருக்கு. வச்சுக்கிட்டு வாழு. எனக்கு இந்த உடம்பு வேண்டாம் சாமி. அது முடியாது. நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு நினைச்சினா இந்த ஜமீன்தார் உடம்புக்குள்ளேயே இருந்துகிட்டு இவருடைய சொத்தை ஊர் ஜனங்களுக்கு சமமா பிரிச்சு கொடு. இதுக்கு வேற வழி இல்லையா? இல்ல, நீ இந்த ஜமீன்தாரோட உடம்ப விட்டுட்டு வேற உடம்புக்கு போகணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா உன்னுடைய சொந்த உடம்பு இப்ப என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. கிரி அவன் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டான். அவன் ஆசைப்பட்ட அந்த சொத்து அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா அவனுடைய ஆரோக்கியமான உடம்பு அவனுக்கு இப்போ சொந்தம் இல்ல. சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். கிரி, நீ பூபதியோட வாழ்க்கை. உனக்கு இந்த வியாதியோட இருக்கிற வாழ்க்கை தான் தண்டனை. முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் பண்ணினா உன் பாவம் கொஞ்சமாவது குறையும். ஏங்க, இங்க என்ன நடக்குது? அம்மா, உங்க புருஷனுக்கு உடம்பு குணமாயிடுச்சு. ஆனா பழைய ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. இன்னும் அவருக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். நாங்க அவருக்கு வைத்தியம் பார்த்தவங்க. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிரியும் கமலாவும் சந்தோஷமா அவங்களுடைய சின்ன கூட்டுக்கு போயிட்டாங்க. சாமி, கமலா, என்ன என்னங்கன்னு கூப்பிடு. சரிங்க. இப்ப நம்ம கிட்ட பணம் இல்ல, நம்ம எப்படி வாழ்றது? என் உடம்புல இப்போ ஆரோக்கியம் இருக்கு. என்கிட்ட சக்திங்க இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் உழைச்சி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரி அவனுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வச்சு ஊஜனங்களுக்கு வைத்தியம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா பொண்டாட்டி கூட வாழ ஆரம்பிச்சான். இந்த பக்கம் பேராசப்பட்ட கிரி பூபதியோட உடம்புக்குள்ள இருந்துகிட்டு வியாதிக்கான கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஒரு நாள் வியாதி முத்தி போய் இறந்தே போயிட்டான்.